சிவன் கோவில்களில் இருக்கும் மிக முக்கியமான தெய்வம். ஆனா பல பேருக்கு இவருடைய முழு வரலாறு தெரியாது. நீங்க சிவன் கோவிலுக்கு போறப்போ ஒரு தெய்வத்தை கண்டிப்பா பார்க்கணும். ஆனா பல பேரு அவரை கவனிக்கவே மாட்டாங்க. அவரை வணங்காம வெளியே வந்தா உங்க வழிபாடு முழுமையா ஆகாது. அந்த தெய்வம் யார் தெரியுமா? அவர்தான் சண்டிகேஸ்வரர், சிவபெருமானின் மிக நெருங்கிய பக்தர். மேலும் கோவில் சொத்துக்களின் காவலர். அதனால்தான் ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் இவருக்கு தனி சன்னதி இருக்கும். பழமையான காலத்தில் ஒரு சிறுவன் பிறந்தான். அவனுக்கு விச்சார சர்மன் என்று பெயர். சிறு வயதிலேயே அவனுக்கு சிவபெருமானின் மீது அதிக பக்தி. ஒரு நாள் அவன் ஒரு மாட்டை பார்த்தான். அந்த மாட்டின் பால் சிவனுக்கு அர்ப்பணிக்கணும் என்று நினைத்தான். அவன் தினமும் மாட்டின் பாலை எடுத்து மணலில் ஒரு சிவலிங்கம் செய்து அதற்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சான். அவன் பக்தி அதிகமாக வளர்ந்தது. அவனுக்கு உலகமே தெரியாமல் சிவனில் மூழ்கிவிட்டான். ஆனா அவனுடைய தந்தை இதை பார்த்து கோபமடைந்தார். மாட்டின் பாலை வீணாக்குறான் என்று நினைத்தார். ஒரு நாள் அவர் வந்து அந்த பூஜையை நிறுத்த முயற்சி செய்தார். அந்த நேரத்தில் அந்த சிறுவன் சிவபக்தியில் மூழ்கியிருந்தான். அவனுக்கு அது ஒரு தடையாக தோன்றியது. அவன் அருகிலிருந்த குச்சியை எடுத்தான். அது ஒரு தெய்வீக ஆயுதமாக மாறியது. அவன் தந்தையின் காலை வெட்டினான். இது சாதாரண கோபமில்லை, இது பக்தியின் தீவிரம். அந்த நிமிஷத்தில் சிவ மற்றும் பார்வதி அங்க தோன்றினார்கள். சிவன் அந்த சிறுவனை பார்த்து மகிழ்ந்தார். அவருடைய பக்தி உண்மையானது. சிவன் அந்த சிறுவனை ஆசீர்வதித்து அவனை சண்டிகேஸ்வரர் என்று அழைத்தார். மேலும் அவரை கோவிலின் காவலராக நியமித்தார். அந்த நாள் முதல் அவர் தெய்வமாக ஆனார். சண்டிகேஸ்வரர் முன் கைத்தட்டுவது வழக்கம் ஏன் தெரியுமா? நாங்க எதையும் எடுத்துக்கிட்டு போறதில்லை என்று காட்ட. அவர் கோவில் சொத்துக்களை காக்கிறவர். அவரை கவனிக்காம போனா வழிபாடு முழுமையாகாது. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.